முட்டாள்தனமான ஒற்றுமையோடு ஆழமான எதிர்பார்ப்புகளோடு வெளிவந்த மைண்ட்ஸா என்ற இந்த வீடியோ கேம் நம்மை ஒரு புது உலகத்துக்குள் அழைத்துச் செல்ல முயற்சிக்கிறது. ஆனால் அந்த உலகம் மாறியாகிறது. அது நம் எதிர்காலம் போல தெரிகிறது. ஆனால் உண்மையில் அது 2012இல் நம்மால் வாடிவிடப்பட்ட ஒரு பழைய பிரிண்டிங் மெஷினை போலதான். ரெட் ராக் என்ற அந்த எதிர்கால லாஸ் வேகாஸ் மாதிரியான ஓபன் வேர்ல்டில் ஒரு ஸ்பியர் போல காட்சியளிக்கும் இடத்தை பார்த்தால் அதில் மங்கிய மாயாஜாலம்தான் அதிகம். ஒரு பந்தாக சுழன்று கொண்டிருக்கும் பெரிய டிவி, அதில் ஒளிரும் ஒரு மாறுபட்ட செல்வா நிறுவனம், அதே நிறுவனத்தால் இயக்கப்படும் கார்களில் பயணிக்கும் நம்மால் அந்த விளம்பர உலகத்திலிருந்து தப்ப முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் நாம் சந்திக்கிறோம் ஒரு மறதி கொண்ட முன்னாள் சிப்பாயை. அவரால் தன்னுடைய மனிதத்தன்மையை இழந்ததற்கு பின்னால் இருக்கும் தொழில்நுட்ப விபரீதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த புரிதல் ஒரு உணர்வுபூர்வ பயணமாய் இல்லை. அது ஒரு கேவலமான கவர் ஷூட்டர் அனுபவமாகவே சுருக்கப்படுகிறது. ஒவ்வொரு மிஷனுக்கும் காரில் போகும் வேளைகளில் மட்டுமே அந்த ஓபன் வேர்ல்ட் உண்மையாகவே நம்மை தொட்டுச் செல்லும். வீணான அன்ஸ்கிப்பபிள் கட் சீன்ஸ், சிக்கலான கவர் சிஸ்டம், ஒரே மாதிரியான எதிரிகளை மீண்டும் மீண்டும் சுடும் மோனோட்டனி, ஆல் திஸ் இஸ் wrapped in a layer of artificial urgency. ஆனால் அதில் ஒரு கவர்ச்சியும் இருக்கிறது. அந்த சண்டைகளில் ஒரு தளர்வான சந்தோஷம், எளிதாக தொடரும் ஒரு சாட்டிஸ்ஃபையிங் ஷூட்டிங் சிஸ்டம் மற்றும் வாகனங்களின் சுறுசுறுப்பு சில சமயங்களில் வால்யூமில் மூழ்கிய டிரைவர் விளையாட்டு நிமிடங்களை ஏற்படுத்துகிறது. ஆனால் அந்த விமானங்கள், அவை ஒரு தனிப்பட்ட எழுச்சி இல்லாத குளிர்ந்த அனுபவமாகவே போய்விடுகின்றன. அதிகமாக நினைவில் நிற்கும் தருணங்கள் என்னவென்றால், AI சாப்பிடும் நேரங்களில் விளையும் காமெடி. ஒரு மிஷனில் டேல் செய்யும் போது ஏஐக்கு வாகனத்தின் கட்டுப்பாடு கொடுத்தால் அது நேர்த்தியாக எதிரியை பின்தொடர்வதற்கு பதிலாக இடைவெளி இல்லாமல் எதையாவது மோதும். அந்த நேரங்களில் இந்த எதிர்கால நகரம் ஒரு காமெடி ஷோவாகவே மாறுகிறது. இத்தனை மாறுபட்ட பில்லாக்கள், சாலைகளில் ஸ்கேட்டரான கோன்ஸ், மெதுவாக நகரும் ஃபேஸ்லெஃப்ட் நபர்கள், ஆல் ஆஃப் தெம் கிரியேட் அ ஸ்ட்ரேஞ்ச் பியூட்டி இன் புரோக்கன்னஸ். அதைவிட வியப்பூட்டும் விஷயம், இந்த ப்ராஜெக்ட் மீது வேலை செய்தவர்கள் உண்மையில் புத்திசாலிகள். அவர்களால் நிரம்பிய ஒரு எடிட்டர் சிஸ்டம், பிளேயர்கள் தங்களுடைய கதையை உருவாக்க வெறியோடு வேலை செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ரிச் லெவல் பில்டர் யாருக்காக? ஒரு சில சதவீத உள்ள மெகா ஃபேன்களுக்காக தான். அவர்கள் தவிர இதை யாரும் தொட முடியாது. அந்த எஃபர்ட், அந்த ஆம்பிஷன், அவை அனைத்தும் வேறு பக்கம் செல்கின்றன. இந்த கான்ட்ரடிக்ஷன்ஸை யோசிக்கும் போது மனதில் ஒரு ருசிகரமான உணர்வு எழுகிறது. மைண்ட்ஸாய் ஒரு கமர்ஷியல் சக்சஸ் ஆகும் வாய்ப்புகள் குறைந்தாலும் அது ஒரு மன அழுத்தம் இல்லாத பிளே டைமை தருகிறது. அதிலும் கூட your DNA has been altered since we last met போன்ற சீசி டயலாக்களால் நம்மை சிரிக்க வைக்கும். கோல் யங் இல்லாமல் ஸ்கார்பியன் இல்லை போலவே மைண்ட்ஸா இல்லாமல் பில்டர் ராக்கெட் பாயின் வித்தியாசமான முயற்சியும் இல்லை. இதில் நூப் சாய்பாட் இல்லை, இதில் மார்டல் காம்பாட்டின் கிராண்டர் இல்லை. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்கிறது, தனித்துவமான பரபரப்பு. இதனை GTA 5இல் பணியாற்றிய லெஸ்லி பென்சிஸ் உருவாக்கியிருக்கிறார் என்பதை அறிந்ததும் அது ஒரு டியூவாலிட்டி போல தோன்றுகிறது. ஒரு பக்கம் தரம், மற்றொரு பக்கம் டேட்டட் கேம் பிளே. இதில் உள்ள நாஸ்டால்ஜியாவும் அதே போல அர்த்தமற்ற ரீபூட்டான மெக்கானிக்களும் எதையாவது சொல்ல முயற்சிக்கின்றன. ஆனால் அது ஒரு சூழ்நிலை மாத்திரம். இந்த உலகம் எளிதாக நம்மை இழுத்து கொண்டு செல்லாது. அதற்கு நம்மிடம் ஆர்வம் இருக்க வேண்டும். அவ்வளவு திறனும் பொறுமையும் இல்லாதவர் நிச்சயமாக விரைவில் எக்ஸிட் செய்வார். இந்த பயணம் உண்மையில் ஒரு தவிப்பு. ஆனால் அதில் ஒரு பொயட்டிக் அப்சர்டிட்டி உள்ளது. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் சிட்டியை இமேஜினேஷன்ல பார்ப்பது போல. ஒவ்வொரு சந்திப்பும், ஒவ்வொரு தட்டுப்பாடும் ஒரு மீனிங்கில் நிறைந்தது போல. ஆனால் உண்மையில் அது ஒரு இல்யூஷன். முடிவில் மைண்ட்ஸாய் ஒரு பிரச்சனைகளால் நிறைந்த கேமாக இருந்தாலும் அதை வெறும் தவறான கேம் என்று டிஸ்மிஸ் செய்ய முடியாது. அதில் ஒரு உண்மையான முயற்சி, ஒரு இமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ஒரு சத்தமில்லாத நம்பிக்கை இருக்கிறது. நாம் இன்னும் அந்த லாஸ்ட் ஃபியூச்சரை விரும்புகிறோம் என்று. முழுமையாக மைண்ட்ஸாய் ஒரு பொழுதுபோக்கு அல்லது ஒரு ரெவலேஷன் அல்ல. ஆனால் அது ஒரு சுவாரஸ்யமான வர்க்கத்தின் உறுப்பினராக இருக்கிறது. ஒரு ரொம்ப கொஞ்சம் லவ் லெட்டர் மாதிரி, 20ஆம் நூற்றாண்டுக்கு எழுதப்பட்ட ஒரு கீரிய ஒப்புதல் கடிதம் போல. அதில் எல்லாம் இல்லை, ஆனால் அது எதையாவது நினைவூட்டுகிறது. ஒரு சிம்பிளா டைமை. அதுவே அதன் USP. இந்த பயணத்தில் உங்கள் நெருக்கமான நண்பன் ஒரு ஷாட்கன் வைத்திருப்பாரா இல்லையா? நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும்.